Good morning students. This is Jayanti Miss from Social Department. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாஸோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அண்ட் இந்தியா அண்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் மியான்மர். இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர் இஸ் ஷேர்ட் வித் மியான்மர். 4 northeastern Indian states Arunachal Pradesh, Nagaland, Manipur and Mizoram also share their borders with Myanmar. Myanmar is India's gateway to Southeast Asia. India is building the Kaladam Multi-Modal Transport, a road river port cargo transport project to link Kolkata to Sittwe in Myanmar. A project aiming to connect Kolkata with Ho Chi Minh City on the South Sea for the formation of an economic zone will have a road pass through Myanmar, Cambodia and Vietnam, and work on the first phase connecting Guwahati with Mandalay is currently underway. Myanmar is an important partner in our energy needs for petroleum and natural gas. Some of the Indian companies such as Essar, GAIL and ONGC Vidnesh Limited have invested in Myanmar's energy sector. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா தன்னோட செகண்ட் நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோட தான் பகிர்ந்துட்டுருக்கு. இந்த மியான்மரை பார்த்திங்கன்னா 1989 வரைக்கும் இதனுடைய பேர் பர்மான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மியான்மர்னு மாற்றிருக்காங்க. இந்தியாவோட 4 வடகிழக்கு மாநிலங்களான இந்த அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மியான்மர் நாட்டோட தன்னோட எல்லையை ஷேர் பண்ணிகிட்ருக்கு. இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகிறதுக்கு நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்குது. கொல்கட்டாவை மியான்மர்லேருந்து சிட்வேயுட இணைப்பதற்காக சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தை இந்தியா உருவாக்கியிருக்கு. தென்கடலில் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக கொல்கத்தா நகரை ஹோசிமின் உடனே இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் தான் உருவாக்கப்பட்டுச்சு. மியான்மர், கம்போடியா, வியட்நாம் வழியே பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்தையும் கொண்ட இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக கவுஹாத்தியுடன் மண்டேலாவை இணைக்கும் முதற்கட்ட பணி இப்போ அட் ப்ரெசன்ட் நடந்து வந்துட்டுருக்கு. நமது பார்த்திங்கன்னா எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் அண்ட் இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக மியான்மர் இருக்குது. சில இந்திய நிறுவனங்களான எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, விட்னேஷ் லிமிடெட் இந்த எல்லா நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா மியான்மரில் எரிசக்தி துறையை முதலீடு செஞ்சுட்டு வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியா அண்ட் நேபாள். நேபாள் இஸ் அ நேச்சுரல் பஃபர் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. Being a small landlocked country, Nepal depends on India for economic support and transit facilities. India shares border in 5 Indian states: Sikkim, West Bengal, Bihar, Uttar Pradesh and Uttarakhand with Nepal. People residing in the border districts on both sides share deeper cultural bonds. Indian firms are the biggest investors in Nepal. அதாவது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்தியாவும் நேபாளும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பார்த்திங்கன்னா இடையிலான நேச்சராகவே அமைஞ்ச ஒரு இடைப்பட்ட நாடு தான் நேபாள். அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இயற்கையாக அமைஞ்ச இடைப்பட்ட நாடு தான் நேபாள். இதை தமிழில் நேபாளம் அப்படின்னு சொல்கிறோம். நேபாள் பார்த்திங்கன்னா நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறதுனால பொருளாதார உதவிக்கும் வழித்தடங்களுக்கும் இந்தியாவையே அது சார்ந்திருக்கு. இந்தியாவோட 5 மாநிலங்களான சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், யூபின்னு என்னது உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேபாளோட தன்னோட எல்லையை ஷேர் பண்ணிகிட்ருக்கு. இரு நாட்டோட எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு ஆழமான பண்பாட்டு பிணைப்பை இப்போ வரைக்கும் வச்சுருக்காங்க. நேபாளோட பெரிய முதலீட்டாளரே யார் அப்படின்னா இந்தியா தான். India provides substantial financial and technical development assistance with the focus on infrastructure, irrigation, health, energy projects and community development. India built the 204 kilometer long Mahendra Rajmarg to link Kathmandu and India. Nepal is endowed with fast flowing rivers and its terrain is ideal for hydroelectric power generation. India has taken up the work of a 5,600 megawatts Pancheshwar project which remained installed for 18 years after agreement. Nepali and Indian people visit each other country for religious pilgrimage.
Pashupati and Janakpur are traditional centers in Nepal, whereas Varanasi and the four dhams means Badrinath, Puri, Dwaraka and Rameswaram, are important pilgrimage destinations in India. The bond of friendship further increased when India included Nepalese language in the 8th schedule of the constitution. A joint hydropower project is being built on a Sharda river. This power plant helps both India and Nepal with respect to electricity production of irrigation facilities. From the environmental perspective, there are a number of tiger reserves along India-Nepal border. The governments of India and Nepal have signed 3 sister city agreements for twinning of Kathmandu, Varanasi, Lumbini, Bodh Gaya and Janakpur, Ayodhya. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட அடிப்படை நேபாளோட அடிப்படை கட்டமைப்பு, அதனுடைய நீர்ப்பாசனம், சுகாதாரம், அதுக்கு உண்டான அந்த பவர் எனர்ஜி பிளான்ஸ், இது எல்லாத்துக்குமே மையமாக அதை மேம்படுத்துறதுக்குன்னு இந்தியா நேபாளுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நிதி அண்ட் தொழில்நுட்ப உதவிகளையும் கொடுத்துட்ருக்கு. இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைப்பதற்காக பார்த்திங்கன்னா 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திரராஜ் மார்க் என்னும் இணைப்பை இந்தியா கட்டியிருக்கு. நேபாளம் மிக வேகமாக ஓடக்கூடிய ஆறுகளை தன்னிடத்தில் வச்சிருக்கிறதுனால நீர் மின்சக்தி நிலையங்களை நிறுவுவதற்கு அதனுடைய நிலப்பரப்பு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஸோ 18 இயர்ஸாக பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணியை இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்தியா அண்ட் நேபாள் மக்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்களுக்காக இரு நாடுகளுக்கும் போயிட்டு வராங்க. நேபாளில் பசுபதி, ஜனக்பூர் அப்படிங்கிற பாரம்பரியமிக்க மையங்கள்லாம் நிறையா இருக்குது. அதே போல் இந்தியாவில் வாரணாசி அண்ட் 4 தாம்ஸ்ங்கிறது என்னென்னா, பூரி ஜெகநாதர் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது, பத்ரிநாத், துவாரகை அண்ட் ராமேஸ்வரம், இந்த 4 சேர்ந்து தான் 4 தாம்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த முக்கியமான புனித தலங்களும் இருக்குது. நேபாள மொழியை பார்த்திங்கன்னா இந்தியா தன்னோட அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் சேர்த்துருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையேயான நட்பு இதன் மூலமாக மேலும் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். சாரதா ஆற்றில் குறுக்க பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு வந்திருக்கு. இந்த திட்டத்திலோட முறையே பார்த்திங்கன்னா மின்சார உற்பத்தி, நீர்ப்பாசன வசதிகள், இது எல்லாமே இந்தியா நேபாளத்திற்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் நோக்கில் பார்த்தோம்னா இந்தியா நேபாள் எல்லையோரம் பல வகையான புலிகள் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியா மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களான காத்மண்டு, வாரணாசி, லும்பினி, புத்தகயா அண்ட் ஜனக்பூர், அயோத்தியா ஆகிய 3 சகோதரி நகர ஒப்பந்தங்களில் நேபாளும் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது இந்தியா அண்ட் பாகிஸ்தான். Since the bifurcation of territory which demarcated India and Pakistan in 1947, the two nations have had strained relations due to disagreements over a number of key issues. Terrorism remains our core concern in the relationship with Pakistan. Pakistan has been antagonistic when maintaining relations with India, but India has made extreme efforts to improve and stabilize relations with Pakistan. The cross-border firing between India and Pakistan and the terrorist attack combined have taken its toll on the Kashmiris, who have suffered poor living standards and an erosion of human rights. Kashmir is the bone of contention between India and Pakistan, which has brought the two countries into an open clash many times. Cross-border terrorism is a major irritant. India tried to bring a positive change in the relationship of the two countries through bilateral agreements such as Shimla Agreement and Lahore Declaration. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா இந்தியாவும் பாகிஸ்தானும். உங்களுக்கே தெரியும் இந்தியாவோட பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. 1947 பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி பல முக்கியமான விவகாரங்களில் 2 நாட்டுக்கு இடையில் பல்வேறு கருத்து வேறுபாடு, ஒரு நெருடலான உறவு இருந்துட்டு தான் வந்துச்சு. பாகிஸ்தான் உடனான உறவு, தீவிரவாதமே தொடர்ந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய கவலையாக இருக்குது. இந்தியாவுடனான உறவுகளில் பராமரிப்பதில் பாகிஸ்தான் விரோத மனப்பான்மையோடு தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. பட் இந்தியா என்ன பண்ணுது, உறவுகளை மேம்படுத்த, நிலைநிறுத்த தீவிரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். எல்லை தாண்டிய துப்பாக்கி சண்டை அண்டு தீவிரவாதிகளோட தாக்குதல் காஷ்மீர் மக்களோட உயிரை ரொம்ப காவு வாங்கிட்டே தான் இருக்குது. மேலும் அந்த மக்களோட ஏழ்மை நிலை அண்ட் அவங்களோட மனித உரிமை மீறலால் அவங்க ரொம்ப அவதிப்பட்டு தான் இருக்காங்க.
இந்தியா பாகிஸ்தான் இடையே காஷ்மீர் தான் ஒரு முக்கியமான விவகாரமாக இருந்து வரதோட மட்டும் இல்லாமல் இரு நாடுகளும் வெளிப்படையாகவே மோதிக்கொள்கிற சுச்சுவேஷனு பல நேரத்தில் ஏற்பட்டிருக்கு. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. சிம்லா ஒப்பந்தம் அண்ட் லாகூர் பிரகடனம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஒரு நல்ல உறவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இருக்கிற நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, நேர்மறையான எண்ணங்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியா இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே வருது. தென் இந்தியாவும் ஸ்ரீலங்கா, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. India has cultural, historical and religious ties with Sri Lanka separated by the narrow expanse of the Nepal Strait. India and Sri Lanka have shared excellent trade relations committing to each other in both bilateral free trade agreements as well as developing interactions through SAARC. The relationship between India and Sri Lanka can generally be termed as friendly except for the brief spell in which the Tamil ethnic problem cast its shadow on the relations between the two countries. India and Sri Lanka has conventionally close to each other. India is among the top investors in Sri Lanka and its investment are in diverse areas including petroleum, retail, IT, real estate, telecommunication and tourism. On the other hand, the Sri Lankan investments in India include Brandex, MAS Holdings, John Keells, Hales, apart from the other investments, the freight servicing and logistics sector. India offers scholarship slots annually to deserving Sri Lankan students. Sri Lanka is also a partner in Nalanda University project of India. நம்ம பார்க்க போகிறது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவை தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா இலங்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்திய நாடோட பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சமய உறவு இது எல்லாமே ஸ்ரீலங்காவோட நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கு. இந்த பாக் சலசந்தி அதாவது பாக் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா இதனால் பிரிக்கப்பட்டுள்ள இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சிறந்த வணிக உறவை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இருதரப்பு ஒப்பந்தங்கள் மட்டும் இல்லாமல் சார்க் அமைப்பின் மூலமாகவும் மேம்பாட்டிற்கு ஒருங்கிணைந்து செயல்பாட்டு வருகிறது. இந்தியா ஸ்ரீலங்கா உறவு நட்பு ரீதியாக அமைஞ்சிருந்தாலும் தமிழ் இனப்பிரச்சனை தொடர்பான காலகட்டத்தில் கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே உறவில் கொஞ்சம் பின்னடைவு, கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருந்தது. இரு நாடுகளும் மரபு ரீதியாக ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய நிலையில் இருந்து வராங்க. இலங்கையில் பார்த்திங்கன்னா முதலீடு செய்துள்ள நாடுகளில் இந்தியா தான் ஃபஸ்ட் இருக்குது. அண்டு பெட்ரோலியம், சில்லறை வணிகம், தகவல் தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட்டு, தொலைத்தொடர்பு அண்ட் சுற்றுலா போன்ற பல துறைகளில் இந்தியா ஸ்ரீலங்காவில் முதலீடு பண்ணிட்டு வருது. ஸ்ரீலங்காவோட முதலீடுகள் இந்தியாவில் சரக்கு சேவை அண்ட் தளவாடத்துறை ஆகியவற்றை தவிர பிராண்டிக்ஸு, எம்ஏஎஸ்ஸு ஹோல்டிங்ஸு, ஜான் கீல்ஸ், ஹெலேஸ் போன்ற இந்த மாதிரியான கம்பெனிஸ்லேயும் தன்னோட முதலீட்டை இந்தியா கொடுத்துருக்கு. இந்தியா தகுதியுள்ள இலங்கை மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகையும் வருஷம் கொடுத்துட்டு வருது. இந்தியாவோட நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீலங்கா ஒரு பங்குதாரராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ், அதாவது இந்தியாவோட உறவு முறை வளர்ந்த நாடுகளோட எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். A developed country is a sovereign state that has a highly developed economy and advanced technological infrastructure relative to other less industrialized nations. India has been balancing the superpowers with great care and had been trying to reap the maximum benefits for its domestic development. அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகளோடான இந்தியாவோட உறவு எப்படி இருக்குன்னா, ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல இறையாண்மை கொண்ட நாடு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்த பொருளாதாரம் அண்ட் குறைஞ்ச தொழில்மயமான தேசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மேம்பட்ட தொழில்நுட்ப உட்கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுருக்கும். இந்தியா வல்லரசு நாடுகளோட மிக கவனத்தோடு தன்னோட சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிக பலனை பெறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வருது. அதில் ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்குது அப்படின்னா யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். India and the United States of America has signed a communication capability and security agreement that will lead to a new generation a bilateral military partnership. It is valid for a period for 10 years. COMCASA gives India access to advanced communication technology used in US defense equipment and allows real-time information sharing between the militaries of the two countries. அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட பார்த்திங்கன்னா
அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு புதிய தலைமுறை இராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கிற வகையில் தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை அண்ட் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் யுஎஸ்ஏவும் கையெழுத்து போட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் அதனுடைய காலவரையறை இருக்குது. இதன்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படும் தகவல் தொழில்நுட்ப திட்டத்தை பெறுவதற்கான வழிவகை ஏற்படுவதோடு இரு நாட்டு இராணுவங்களுக்கிடையே நிகழ்நேர தகவல் பகிர்வுக்கு பெர்மிஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதாவது ஐரோப்பிய நாடுகள். There has been a significant progress in all areas, particularly the growing cooperation and exchanges include defense, counter-terrorism, nuclear energy and space. French space launch pads are used by ISRO. India and France are cooperating on developing smart cities Chandigarh, Nagpur and Puducherry. India and France launched the International Solar Alliance, which brings together countries between Tropic of Cancer and Tropic of Capricorn for a cooperation of solar energy. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஐரோப்பிய நாடுகள்னால் அனைத்து விவகாரங்கள்லேயும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருந்து வர்றதோட குறிப்பாக பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, அணுசக்தி ஆற்றல், விண்வெளித்துறை, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு அண்ட் பரிமாற்றம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இப்போது நம்மளுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும். பிரான்ஸ் நாட்டோட விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவோட இஸ்ரோ அமைப்பின் மூலமாக தான் பயன்படுத்தப்பட்டு வருது. பிரான்ஸ் நாடு இந்தியாவில் உள்ள சண்டிகர், நாக்பூர் அண்ட் பாண்டிச்சேரி போன்ற சிட்டிஸை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த இந்தியாவோட கூட்டாக சேர்ந்து ஒத்துழைக்குது. இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தி கடகரேகை அண்ட் மகரரேகை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்று சேர்க்குது. அண்ட் தேர்டாக நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்ன அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரி ஆஸ்திரேலியா. India and Australia have built a strategic trust over the years, slowly yet steadily. Australia and India are committed to working together to enhance maritime cooperation to enhance India's bilateral naval exercise. The Australia-India Council broadens the relationship between Australia and India, raising awareness and promoting exchanges. ஆஸ்திரேலியா கூட இந்தியா என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுருக்குன்னா, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய திட்டங்களை பல ஆண்டுகளாக ரொம்ப மெதுவாகவும் படிப்படியாகவும் ஏற்படுத்திட்டு வருது. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து இந்திய ஆஸ்திரேலியா கடற்படை பயிற்சி ஒத்திகைகள் மூலமாக கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி செஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா இந்தியா கவுன்சில் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள உறவை விரிவுபடுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல பரிமாற்றங்களை ஊக்குவிச்சு வருது. அண்ட் நம்ம இதில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற கண்ட்ரி எதுன்னா ஜப்பான். இந்தியா டிசைடட் டு இன்ட்ரடியூஸ் த ஜப்பான்ஸ் ஷின்கான்சென் சிஸ்டம். It is the highest class of high-speed railway system with safety and accuracy. Delhi Metro is one of the most successful examples of Japanese cooperation. Mumbai-Ahmedabad high-speed railway is another area of cooperation. The government of Japan has ordered 20 seats per year to Indian nationals for a master degree course in the University of Japan for serving the Indian railways. In the manufacturing sector, Japan announced its cooperation of training 30,000 Indian people in the India Institute of Manufacturing, that is JIM, providing Japanese-style manufacturing skills to enhance India's manufacturing industry base and contribute to Make in India and Skill India initiatives. In 2017, the first 4 gyms were started in the states of Gujarat, Karnataka, Rajasthan and Tamil Nadu, and JEC were established in Andhra Pradesh. Recent initiatives include the establishment of 3 Indian-Japan joint laboratories in the area of information and communication technology. And நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஜப்பானை பற்றி பார்க்க போகிறோம். ஜப்பான் நாட்டோட ஷிங்கன்ஷென் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செஞ்சுருக்கு. இது பாதுகாப்பு மற்றும் துல்லிய தன்மை கொண்ட ஒரு உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு. இந்த ஷிங்கன்ஷென் அப்படிங்கிறது முறை அப்படிங்கிறது என்னென்னா அதிவேக ரயில் அமைப்பு முறை. டெல்லி மெட்ரோ ரயில் டெல்லியில் இருக்கிற அந்த மெட்ரோ ரயில் மாதிரியே ஜப்பானிய ஒத்துழைப்பால் உருவான இந்த வெற்றிகரமான இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா அதனுடைய எக்ஸாம்பிள்ஸில் ஒன்றா இருக்குது. மும்பை அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் போக்குவரத்து ஒரு நாட்டோட ஒத்துழைப்புக்கு மற்றொரு முயற்சியாகும். ஜப்பான அரசாங்கங்கள் இந்திய குடிமக்களுக்கு இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும் வகையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க
வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா 20 இடங்களை கொடுத்துருக்கு. உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா திட்டங்களில் பங்களிக்கவும், ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தரத்தை மேம்படுத்தவும் 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் அறிவிச்சிருக்கு. 2017 பார்த்திங்கன்னா குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாடு போன்ற 4 மாநிலங்களில் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 2 ஜப்பானிய மானியம் மூலமாக படிப்புகள் ஆந்திர பிரதேச பொறியியல் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான 3 இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வகங்கள் நிறுவுவதற்கு சமீபத்திய முயற்சியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 கூட்டு ஆய்வகங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம முக்கியமான இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளோட இந்தியாவோட உறவு முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இனி நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் 3வது வீடியோவில் நம்ம வெஸ்ட் ஏஷியாவுக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.